உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, La Chapelle. வணக்கம். இது IBC தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசி விலை நிர்ணய வர்த்தமானியை வெளியிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. அரிசி தட்டுப்பாட்டு நெருக்கடிக்கு மத்தியில் நகர்வு. வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை. இந்திய அத்துமீறலுக்கு எதிராக முல்லைத்தீவில் திரண்ட கடல் தொழிலாளர்கள். ரவிகரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பு. அதானியை சந்திக்கவில்லை என்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி எனவும் சாடல். சிரியா மீது கடும் தாக்குதல்களை தொடுத்த ஸ்டேல். ரசாயன ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்வதை தடுக்கும் நடவடிக்கை என விளக்கம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவொரு நீதியும் இதுவரை வழங்கப்படாத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக முன்றலில் போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், குடிசார் அமைப்பினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்களை எல்லாரையும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம். இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம். அந்த தினம் எல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம்தான், கருப்பு யூலதான், கருப்பு தினம்தான். எல்லாருமே இப்ப வந்தவன் தான், அப்ப இருந்தவன் தான், போனவன் தான். எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன பாவம் செய்யறாங்க? நாங்க இந்த உலகத்தில் தமிழா பிறந்தது பாவமா என்ன? நாங்கள் சிறுபான்மை ஒதுக்கி கேட்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உங்களோட பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியா எடுக்கிறீங்கள் இல்ல. ஆனபடியால்தான் நாங்கள் எங்களுக்கு இங்க உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம், உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும். மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கந்தசாமி ஆலய முன்றலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பயணமானது காக்காக்கடல் சந்தியில் நிறைவடைந்தது. மன்னாரிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பங்கேற்றிருந்தார். மன உளைச்சலுக்கு வேதனைக்கு உள்ளாகி இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்து கொண்டு போயிட்டோம். இன்னும் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் பேர், ஆனால் கொஞ்சம் பேரும் இறக்குற தருவாயில தான் இருக்கிறோம். அதுக்கிடையில எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க வேணுமென்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனித உரிமை அமைப்புகள் எத்தனையோ இருக்குது. எங்கட நாட்டிலேயும் மனித உரிமை அமைப்புகள் இருக்குது. ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இருந்தாலும் எங்களுக்குன்ற ஒரு உரிமை கிடையாது. எங்களுக்காக கதைக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை. அதனால இன்றைக்கு நாங்கள் இந்த மனித உரிமை தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் போன உறவுகளாகிய எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து கருப்பு தினமாக இதை நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியானது வவுனியா கந்தசுவாமி கோவில் முன்பாக ஆரம்பமாகி மணிக்கூட்டு கோபுரமூடாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பேச்சு சுதந்திரத்திலிருந்து அவன் அடிப்படையாக வாழக்கூடிய நிலையில இருக்கின்ற உரிமைகள் அனைத்தும் அவனுக்கு வழங்கப்படுமாக இருந்தால்தான் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றது அவர்களுக்குன்றது. ஆனால் அந்த வகையில இந்த இலங்கையை பொறுத்தவரையில அப்படி இல்லாமல் எமது நாடாந்த செயற்பாடுகள் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்குள் எந்தவித சுதந்திரமும் இன்றி நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த உறவுகளாகிய நாம் ஒரு ஜனநாயக போராட்டத்தை போராடக்கூட முடியாத நிலையில இன்றைக்கு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அச்சுறுத்தல்கள், எமது வளங்கள் சுரண்டப்படுதல், எமது வாழ்விடங்கள் அச்சத்துக்கு உள்ளாக்கப்படுதல் என்ன பல வகையான மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் எமக்கு தெரியாமலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த மனித உரிமைகள் தினத்தில கேட்கின்றோம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த சர்வதேசத்திடம் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 15 வருடங்களாக யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் தெருவில் போராடி கொண்டிருக்கின்ற உறவுகள் எமக்கான சர்வதேசமே நீதி பொறிமுறை ஊடாக எமது குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மறுக்கப்பட்ட நீதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. சர்வதேச மனிதுரிமைகள் தினத்தையிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கம் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு தந்தை செல்வா பூங்கா வீதி சுற்றுவட்டத்தில் இன்று காலை 9 மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய ஸ்ரீநாத், ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன், கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் நடராசா உட்பட ஆயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர். பல வாசகங்கள் கொண்ட ஸ்லோகங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் காந்தி பூங்காவிலிருந்து ஆரம்பித்து அங்கிருந்து மணிக்கோட்டு கோபுர சுற்றுவட்டத்தை அடைந்து மீண்டும் காந்தி பூங்காவை சென்றடைந்தது. திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காந்தி பூங்காவில் நீதி கோரி 11 மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நான் எங்களோட அண்ணாவை 15 வருஷமா நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். 2008 3ஆம் மாதம் 19ஆம் தேதி அவர் காணாமக்கப்பட்டார். 15 வருடங்கள் ஆயிட்டு இன்னும் அவருக்கான தீர்வு கிடைக்கல. இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்து தர இல்லை. எங்களோட அம்மா அலையாத அலைவு இல்லை, எல்லாம் தேடி தேடி அலைஞ்சி ஓஞ்சி போயிருக்கிறார். வீட்டுல இருக்கலாம் சிஐடி தொல்லை. எங்களோட சகோதரங்கள் கூட இந்த நாட்டுல இருக்கலாம இருக்குது. எங்க போனாலும் அவங்கள அரெஸ்ட் பண்றது, பிடிக்கிறது, அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான தீர்வை பெற்று தாங்க. அநீதியை இழைக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வை பெற்று தாங்க. ஒரு ஆக்கல்ல 1000 சொச்சம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கும் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும். சர்வதேச கடற்றொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடற்றொழிலாளர் சமூகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கைகள் போன்ற காரணங்களால் தாயக கடற்றொழிலாளர்கள் பல்வேறு வகைகளிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான சூழலில் சர்வதேச கடற்றொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கடற்றொழிலாளர் சமூகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுத்துள்ளனர். குறித்த பேரணியானது முல்லைத்தீவு நகர கடற்கரை பகுதியிலிருந்து கரைத்துறைப்பற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மீனவ சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் கண்ணியமான வாழ்விற்கு எம்மை அர்ப்பணிப்போம், உணவு இறையாண்மையை உறுதி செய்வோம் எனும் தொனிப்பொருளில் பேரணி இடம்பெற்றுள்ளது. பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் கடற்றொழிலாளர் சம்மேளனங்களின் பிரதிநிதிகள், கடற்றொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதி நிதியமைச்சர் ஆகியோரும் செல்லவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. அரிசிக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அரிசியின் விலைகள் அதிகரித்த நிலையில் விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து நுகர்வோர் அதிகார சபையால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் 1 கிலோகிராம் பச்சை மற்றும் சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை 215 ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் உள்நாட்டு அரிசியின் மொத்த விலை 225 ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் மொத்த விலை 235 ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை 240 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் உள்நாட்டு கேரி சம்பாவின் மொத்த விலை 255 ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் நாட்டரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் வவுனியா, மன்னார், மாங்குளம், கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதற்கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்த பின்னர் தருமாறும் கூறி நபர் ஒருவர் பலரிடம் பணம் பெற்றுள்ளார். ஒவ்வொருவரிடமும் 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் வெளிநாட்டிற்கு அனுப்ப எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட 16 பேர் வவுனியா காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 16 பேரிடமும் சிறு தொகையாக 1,10 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளார். மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவிற்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவர் உதயங்க வீரதுங்க மற்றும் ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஆகியோர் அமெரிக்காவிற்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் ஊழலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய ஊழல், மோசடி, பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட 14 பேர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அமெரிக்கா இது தொடர்பிலான பட்டியலில் இணைத்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வெளிநாட்டு செயற்பாடுகள் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு 7031(c)யின் கீழ் இவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் என கூறியுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக கபில சந்திரசேன பணியாற்றிய போது ஏர்பஸ் விமானங்களை சந்தை பெறுமதியை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஊழலில் ஈடுபட்டதாக ரஷ்ய முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லி ஹிசாம் ஆதம் கிழக்கு ஆளுநருடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார். இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லி ஹிஷாம் ஆடம் இன்று திருகோணமலைக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ஈராக் தூதரகம் நடத்திய ராஜதந்திரத்தின் ஒரு நூற்றாண்டை கொண்டாடுதல் நிகழ்விலும் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பட்லி ஹிஷாம் ஆடம் கலந்து கொண்டார். இந்த பங்கேற்பு பிராந்திய ராஜதந்திர ஒத்துழைப்புக்கான மலேசியாவின் ஆதரவை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அரிசி விலை நிர்ணய வர்த்தமானியை வெளியிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. அரிசி தட்டுப்பாட்டு நெருக்கடிக்கு மத்தியில் நகர்வு. வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை. இந்திய அத்துமீறலுக்கு எதிராக முல்லைத்தீவில் திரண்ட கடல் தொழிலாளர்கள். ரவிகரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பு. அதானியை சந்திக்கவில்லை என்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி எனவும் சாடல். சிரியா மீது கடும் தாக்குதல்களை தொடுத்த இஸ்ரேல். ரசாயன ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்வதை தடுக்கும் நடவடிக்கை என விளக்கம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.